மரம் தெரியுமா? பார்க்குறதுக்கு இந்த காட்டுக்குள்ளலாம் இருக்கக்கூடிய மரம் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இது காடு இல்ல. இங்க வயல் தான். ஆனா இங்க வந்து இந்த மரம் இருக்கு பாருங்களேன். இது என்னன்னா எலந்த பழம் இதுதான். இதுதான் வந்து ஒரிஜினல் எலந்த பழம். நம்ம வந்து பாக்கெட்லலாம் இப்ப கடையிலலாம் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா? சர்க்கரை பாகுல போட்டு சீடு மட்டும் பெருசா இருக்கும். அதாவது வந்து கருப்பு கலர்ல இருக்கும்ல. சர்க்கரை பாகுல போட்டு நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அது நல்லாருக்கும். பாக்கெட்ல இப்ப ரூ. 5க்கு கடையிலலாம் கிடைக்குது தெரியுமா? இதுதான் ஒரிஜினல் நாட்டு எலந்த பழம் பாருங்களேன். இதா இருக்கு. குட்டி குட்டியா காய் இருக்கு பாருங்க. ஸோ இத தான் எடுத்து குக்கர்ல போட்டு வைப்பாங்க. வீடா இருக்குமே கலர். எலந்த பழம் தெரியுதா? எவ்வளவு நமக்கெல்லாம் பட்டுச்சுன்னா வராது. அவளுக்கு முடிச்சு உடம்பு இருக்கு. நல்ல பழம் நம்ம சாப்பிட்டு தான் இருக்கோம். சர்க்கரை பாகுல வச்சிருக்கு. நம்ம முன்னாடி எல்லாம் ஸ்கூல் போற டைம்லலாம் வாங்கி சாப்பிட்டுருப்போம் தானே ஆக்சுவலா. இப்போ பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்லாம் சாப்பிட்டுருக்கிறேன். இந்த சர்க்கரை பாகுல ஊற போட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா? கடையில் உள்ள பேக்கெட்ல எல்லாம் இருக்கும் தானே. அது பார்த்தீங்களா? எவ்வளோ முள்ளு செடியில் இந்த இலந்த பழம் வந்து காய்ச்சிருக்கு. இது நம்ம வீட்டில எல்லாம் வைக்க முடியாது. இப்படிதான் காட்டுல எல்லாம் இது தன்னாலே வளர்ந்து வரும். தெரியுதா? காயும் இருக்கு, பழமும் இருக்கு. பாருங்க. இது வந்து வயல்ல இது பக்கத்து விளையில எல்லாம் நிறைய இதுவாக தான் இருக்கு. இலந்த பழ மரமாக தான் இருக்கு. பறிக்க முடியாது. நம்ம கையெல்லாம் இது வந்து குத்தி பிச்சு விட்டுடும் அந்த முள். கிட்ட போயிட்டோன்னா அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள் இங்கே நிறைய இதுவாக தான் இருக்குது. அவ்வளோ முள்ளு முள்ளு செடியாக தெரியுதுல்ல. இது எல்லாமே இந்த இலந்த பழம் தான்.